அந்த தவக்கலோட சொல்கிறார், எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்கிறார். இந்த சிந்தனை உடனடியாக அந்த வானவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வானவர், உங்களை சோதிக்க வந்தேன். அல்லாஹ் சோதிக்க அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ் இதில் உங்களுக்கு மேலும் அதிகமான பரக்கத்தை தருவான் என்று சொல்லி அந்த செல்வங்கள் இன்னும் அதிகமாக மாறியது என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த அடிப்படை நீங்க பாருங்க, இறை திருப்தியை இந்த பார்வையற்ற மனிதர் எப்படி பெற்றாரு? நன்றி உணர்வோடு இருந்ததுனால பெற்றார். அந்த ரெண்டு பேரும் இறை திருப்தியை பெறாமல் போனதுக்கு என்ன காரணம்? எனக்கு என்ன அல்லாஹ் தந்தான், இதெல்லாம் எனது தகுதி, எனது திறமை, என்னுடைய பலாக்கர சாலிகளாக இருந்ததுனால நான் பெற்றேன் என்று தன்னை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை எப்போதுமே வரக்கூடாது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய அருளை உணரும் போது, அல்லாஹ் கொடுத்தான், கொடுக்கலைன்னா என் நிலைமை என்ன, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லாம் கொடுத்ததுக்கு ஒரு அல்ஹம்துலில்லாஹ், குறைந்தபட்சம் இறைவன் கொடுத்த ஒவ்வொரு அருளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். குழந்தைகளை தூக்கி முத்தமிடுறீங்களா? குழந்தை இல்லாதவன் படுற கஷ்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கணவன் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், செல்வம் இருக்கிறது, இதெல்லாம் இல்லாதவன் நிலைமை என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராகத்தா ரிலாக்ஸா தூங்கி எந்திக்கிறோம், பாலஸ்தீனத்துடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அருள் கூட நினைத்து பார்க்கும்போது இறைவன் நம்மளை மிக திருப்திகரமான வாழ்க்கையில வளர்ச்சிருக்கிறோம். உண்மையிலேயே பெரும் செல்வந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கணும். அதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியது இறை திருப்தியை பெற்றுத்தரும்.